الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமா. அவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் இறை நம்பிக்கையாளர்கள் மீதிலும் இங்கே ஒன்றுக்குள் இருக்கும் நம் அனைவரும் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. காலங்கள் மாறி மாறி சென்றாலும் ஆட்சி அதிகாரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நவீனங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் மரணிக்கும் வரைக்கும் நம்மால் இயன்ற அளவிற்கு அச்சிட்டு சகாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக பிரார்த்தித்தவனாக. ஜும்மாவுடைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் 2 செய்திகளை மக்களுக்கு நினைவு கூர்ந்தவர்களாகவும் எச்சரிக்கை செய்தவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசிக் கொண்டிருந்தால் அன்சித் வாய் மூடுவது என்று சொன்னால் உங்களுடைய ஜும்மா வீணாகிவிடும் என்ற செய்தியையும், உங்களுக்கு கீழே கடக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்கள் விளையாடி கொண்டிருந்தால் உங்களுடைய ஜும்மா வீணாகிவிடும் என்ற இந்த 2 செய்தியை நினைவுறுத்திவிட்டு நபிகள் அவர்கள் செல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய நன்மையை அடைவதற்கு வந்திருக்கக்கூடிய நாம் இந்த 2 காரியத்தில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுபவர்களாக இருக்க வேண்டும். பெண்ணியம் போற்றிய பெருமானார் என்ற தலைப்பின் கீழே இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். நவீனங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்திலே சமீப காலமாக சில நபர்களால் பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சம உரிமை என்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஆங்காங்கே பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இதற்காக சில அமைப்புகள் எல்லாம் உருவாகி அந்த அமைப்புகள் பெண்களுக்கு ஆதரவாக சில நேரங்களிலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாதர் சங்கம் என்ற கூடிய சங்கம் எல்லாம் பெண்களுக்கு உரிமைக்காக போராடக்கூடிய சங்கம் என்று சொல்லிக் கொண்டு இந்த உலகத்திலே ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையாக பெண் உரிமைக்காக பெண்ணுடைய சட்டத்திட்டங்கள் சரியாக வகுக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல முடியும். அதே போல இந்த பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் எதையெல்லாம் பெண் சுதந்திரம் என்று பேசுகிறார்கள், எதையெல்லாம் பெண் உரிமை என்று பேசுகிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு சொத்திலே சம உரிமை என்று வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசுகிறார் என்று பார்த்தால் இல்லை. திருமண விஷயத்தில் உரிமை வேண்டும் என்று பேசுகிறார் பார்த்தால் இல்லை. இவர்கள் பேசக்கூடிய உரிமை என்பது இந்த உலகத்தில் ஆண் எப்படி ஆடை அணிகிறானோ அது போன்று நான் ஆடை அணிய வேண்டும், இந்த உலகத்தில் ஆண் எப்படி சுதந்திரமாக மது அருந்துகிறானோ அது போன்ற ஒரு பெண்ணாகிய நானும் மது அருந்த வேண்டும், ஒரு ஆண் எப்படி
திருமண உறவு இல்லாமல் அந்நிய பெண்ணோடு உறவு வைத்திருக்கின்றானோ அது போன்று அந்த உரிமை நாங்கள் கொண்டாட வேண்டும். இப்படி மனித உரிமைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, மனித உரிமையை விலை பேசக்கூடிய, அவர் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உரிமையைத்தான் இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகத்தான் படமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புர்கா என்ற படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கேரளா ஸ்டோரி என்ற படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபர்ஹானா என்ற படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதையெல்லாம் என்ன பேசுகிறது என்று சொன்னால் பெண் உரிமையை பேசுகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு அவர்கள் உரிமையை பிரிக்கப்பட்டு ஒரு அடிமை போல இஸ்லாம் அவர் நடத்துகிறது என்று சொல்லி இஸ்லாம் மீது அக்கறை வைத்தவர்களாக, இஸ்லாமுடைய பெண்கள் மீது பாசம் வைத்தவர்களாக இது போன்ற சமூக வலைத்தளங்களிலும் வெளிப்படையாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இருந்த சமூகம் எப்படி இருந்தது? ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஒரு உயர் ஜாதியுடைய தெருவை செல்ல முடியும் என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன் கர்ப்பிணியை சொல்கிறோம் என்று சொன்னால், மொத்த பெண்ணை விட, அவர்கள் மீது காட்டும் இயக்கத்தை விட கர்ப்பிணி பெண் மீது இரக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அவர் தன்னுடைய எடையை விட அவர் சுமந்திருக்கும் எடை அதிகமாக சுமப்பதால் அவர் மீது அதிகம் இரக்கம் வரும். அப்படிப்பட்ட பெண்கள் கூட உயர் ஜாதி தெருவுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் அனுமதித்தது. அதை பார்த்த பல பெண்கள் இந்த மதமே வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டு வெளியேறி வந்தார்கள். அப்ப சுதந்திரம் என்றால் என்ன, உரிமை என்ன கூட தெரியாமல் நாங்கள் பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாக உரிமை பேசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இப்படியெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், இதையெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே, நீங்கள் போராடி வாங்குவதற்கு முன்பாகவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்லாத்தை இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ல வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொடுத்து விட்டார்கள். எப்படி? பெண்களாக ரோட்டுக்கு வரவில்லை, சாலை மறியலில் ஈடுபடவில்லை, ஆட்சி அதிகாரி வீட்டை முற்றுகையிடவில்லை. தானாக பெண்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ, எப்படியெல்லாம் உரிமை கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட உரிமையை கேட்காமல், சாலை மறியலில் ஈடுபடாமல், ஆட்சி அதிகாரிகள் வீட்டை முற்றுகையிடாமலே தானாக முன்வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் தான் இப்படிப்பட்ட பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக, இறை தூதராக ஆவதற்கு முன்பாக அந்த மக்கமா மாநகரில எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு வீடு இருக்கும், ஒரு வீட்டிலே கொடி கட்டி இருக்கும். அந்த கொடி கட்டி சொன்னால் அந்த வீட்டிலே விபச்சாரம் நடைபெறும். விபச்சாரம் நடைபெறுவதற்கான அடையாளமே அந்த வீடு கொடி. இந்த வீடா, இந்த இடத்துல விபச்சாரம் நடைபெறும். பல ஆண்கள் போயிட்டு வருவாங்க, அந்த பெண்மணி குழந்தை பிறக்கும். யாரோட குழந்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு போனாலும் அழைப்பார்கள். அந்த குழந்தை யாருடைய ஜாடையில் இருக்கிறதோ அப்படி அவர் அந்த ஜாடையை கண்டுபிடித்து அந்த இவன் தான் எனக்கு தந்தை என்று சொல்லி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சமூகத்தை விபச்சாரம் செய்யக்கூடாது என்று கத்தி காத்தார்கள். அந்த சமூக தீமைகள் என்று மக்களை பாதுகாத்தார்கள். விபச்சாரம் தடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். விபச்சாரம் செய்தவருக்கு 100 கசையை கொடுத்தார்கள். மரண தண்டனை நிறைவேற்றினார்கள். இப்படிப்பட்ட மார்க்கத்திலே பெண்களுக்கு உரிமை இல்லை என்று பேசுகிறார்கள். இந்த இஸ்லாம் இறை தூதர் எப்படியெல்லாம் பெண்களுக்கு உரிமையை கொடுத்தார்கள் தெரியுமா? சாலை விதிகள் இருக்குது. இப்ப உள்ள சாலை விதிகள்ல பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்கிறதா? பெண்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? கிடையாது. ஆனால் சாலையில் செல்லக்கூடிய பெண்களுக்கு உரிமை இருக்கிறது சொன்ன பெருமானார் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப தெருவா இருக்குல்ல, தெருவுல வரிசையா வீடுகள் இருக்குல்ல, இந்த செட்டப்பை கொண்டு வந்ததே இஸ்லாம் தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் இருந்து அதற்கு முன்பாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தெரு செட்டப்பை கொண்டது இஸ்லாம் தான். மூசா நபி கட்டளையிடுறாங்க, நீங்கள் தெரு வாரியாக வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்க,
பாலைவனத்துல அவங்கவுங்க எங்க வேணா இருந்துட்டு போயிடலாம், அவங்கவுங்க ஒரு முகல்லாவை ஏற்படுத்திட்டு போயிடலாம், அவங்கவுங்க சட்டத்தை போட்டு போயிடலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முகல்லாவா, ஒரு தெரு இருக்குதா, அந்த தெருவை நீங்க சரியாக அமைத்துக் கொள்ளுங்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் தெரு. அந்த தெருக்களில் இருந்து சில ஆண்கள் வீதியில வந்து அமருவார்கள். அப்படி அமரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களே சாலையில் அமர்ந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சாலையில் இருந்து தவிர்த்து கொள்ள சொல்றீங்க, எங்கள்கிட்ட இருப்பது ஒரே ஒரு கூடாரம் தான், அதுல பல பெண்கள் வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அப்படி இருக்கு நாங்க வீட்டுல அமர முடியாது, சாலையில வந்துதான் நாங்க அமர முடியும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி என்று சொன்னால் சாலைக்கு இருக்கக்கூடிய ஹக்கை, உரிமையை கொடுத்து விடுங்க. அது என்னோட அல்லாஹ்வுடைய தூதரே, சாலையில் அமரும் போது சலாத்தை பரப்புங்கள், சாலையில் அமரும்போது உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன்? பெண் போவாங்க, பெண்கள் நடந்து செல்லுவாங்க, நீ அமர்ந்து என்பதற்காக வேற தெருவை மாற்றி அந்த பெண்மணி போக மாட்டா, உனக்கு வசதி இல்லைன்னா நீ தெருவில் வந்து உட்கார்ந்து இருக்கிற. அப்படி என்றால் ஒரு பெண் நடந்து சென்றால் உன்னுடைய பார்வை நீ தாழ்த்திக்கொள், உன்னால் தாழ்த்த முடியும் என்று சொன்னால் அந்த பாதையை விட்டு நீ விழுந்து போ, அந்த இடத்துல அமராத. ஒரு சாலையில் செல்லும் போது கூட பெண்ணுக்கு உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அதை உருவாக்கிய நபிகள் நாயகம் அவர்கள். அப்படிப்பட்ட மார்க்கெட்ல இருந்துகிட்டு பெண்ணுக்கு உரிமை இல்ல, இவன் உரிமை எதை பேசுறான் தெரியுமா? எப்படி மற்ற பெண்கள் தன்னுடைய ஆடையை குறைத்துக் கொண்டு வீதியில் செல்கிறார்களோ, தன்னுடைய உடம்பை காட்டிக்கொண்டு வீதியில் செல்கிறார்களோ, ஒரு காட்சி பொருளாக மக்கள் ஆண்கள் பார்க்கிறார்களோ, அது போன்ற சுதந்திரத்தை பெண்களுக்கு கேட்கிறார்கள். அது ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்காது. அந்த பெண்கள் என்பது காட்சி பொருள் அல்ல, அவர்கள் தங்கம், வைரம், வைடூரியம் போன்றவர்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணுடைய கடமை. அவளை காட்சி பொருளாக இஸ்லாம் என்னைக்கும் அனுமதிக்காது. அதை நபிகள் அவரை என்னைக்குமே ஆக்க மாட்டார்கள். அதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு ஏற்பட அனைத்து வகையான வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இந்த உலகத்துல இன்னைக்கு சொத்துரிமை பத்தி பேசுறாங்க, ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு கட்சி பெண்களுக்கு சொத்துல உரிமைக்கு சட்டம் போட்டாங்க, அதை இன்னைக்கு பெருமையாக மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்குன்னு சொல்லி சட்டத்தை போட்டவர் பெருமானார். திருமலை அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், ஆண்களுக்கு எப்படி பங்கு உண்டோ அது போன்று பெண்களுக்கும் பங்கு உண்டு. இன்னைக்கு சொத்துரிமை பற்றி சட்டம் போட்டவர்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டும். மேலாடை அணிந்து செல்ல முடியுமா பெண்கள்? ஒரு காலம் இருந்துச்சு இந்தியால, மேல் ஜாதியாக இருக்கக்கூடிய தெருவுல ஒரு பெண் தன்னுடைய மேலாடை அணிந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து இஸ்லாம் தனிமையாக வேற்றுமைப்படுத்திருக்கு சொன்னால் பெண்களுக்கு உரிமை வழங்கியதால். சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க. எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மானம் இருக்கிறதோ, மரியாதை இருக்கிறதோ, அவள் அங்கங்களை அவள் மறைக்க வேண்டுமோ, அது போன்று அவள் மரணித்த பிறகும் அவளுக்கு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, அவள் மறைக்க வேண்டிய உறுப்பை மறைத்தாக வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான், வெற்றி தலப்பு என்று தீர்ப்பா இருக்கிறது. ஒரு அயோக்கியன், ஒரு வெறி பிடித்த வெறியன் இறந்த பெண்ணோடு உடலுறவு வைக்கிறான். இது பேசும் பொருளாக மாறப்படுகிறது, இது கோர்ட்டுக்கு வழக்கு போகிறது. அப்போது அந்த நீதிபதி கேட்கிறார், உயிரோடு இருந்திருந்தால் கூட அது கற்பழிப்பு வழக்குல வந்துடும், இறந்த பெண்ணுக்கு அப்படியேதான் சட்டம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள். யாரு? உயர்நீதிமன்றம். எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடு நாட்டுக்கு. என்றால் உயிரோடு இருக்கும்போது பெண்ணு தான்,
மரணிச்ச பிறகும் பெண்ணு தான். அப்படி இருக்கும்போது எப்படி உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்ணை கற்பழிக்கப்படுகிறாளோ அது போன்றுதானே இதுவும் நடக்கும். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு பெண் இறந்தால் அவள் அடக்கம் செய்வது 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கலாம். அப்படி அடக்கம் செய்யும் நேரம் வரைக்கும் அவளுக்கு கண்ணியம் இருக்கு, அவளுக்கு மானம் இருக்கு. அவளை குளிப்பாட்டும் போது கூட ஆண் குளிப்பாட்ட கூடாது. பெண்ணுக்கு பெண் தான் குளிப்பாட்டணும், ஆணுக்கு ஆண் தான் குளிப்பாட்டணும். அப்படி பெண்ணை ஆண் குளிப்பாட்டா இருந்தால் கூட தந்தைக்கு கூட அந்த உரிமை கிடையாது. அவனை கட்டிய கணவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. கணவன் வேண்டால் அந்த பெண்மணியை குளிப்பாட்டலாமே தவிர அந்த பெண் இறந்துட்டா அவளுக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை, உரிமை இல்லை என்று சொல்லி கண்ட ஆணையாக குளிப்பாட்ட கூடாது என்று சொல்லி இஸ்லாம் சட்டத்தை போட்டு வைத்திருக்கின்றது. இந்த உரிமை யாராவது சொல்ல முடியுமா, கொடுக்க முடியுமா? சட்டம் சொல்றாங்க, வழக்க தள்ளுபடி பண்றாங்க. இறந்த பெண்ணோடு கற்பழிப்பு உயிர் பெற குற்றம் இல்ல, இதுக்கு தீர்ப்பு சட்டம் இல்லைன்னு சொல்லி வழக்க தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல படிப்புக்கு என்ற உரிமை கொடுத்தார்களா? ஒரு காலத்துல அடுப்பேல ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு மேடையில் பேசினார்கள். அதையெல்லாம் உடைக்கும் விதமாக இஸ்லாம் ஆணுக்கு எப்படி படிப்பதற்கு உரிமை இருக்கிறதோ பெண்ணுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணை படிப்பதற்காக சட்டம் போடுகிறது. பெண்ணுக்கு இந்த உரிமை இருந்தால் அந்த உரிமையை எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி அதை சரிப்படுத்த வேண்டும், எப்படி அதை பராமரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. ஆடை இல்லாம போனா சுதந்திரம் ஆயிருமா? பெண்களை காட்சி பொருளாகவும் கவர்ச்சி பொருளாகவும் இந்த சமூகம், இந்த திரைப்படம், இந்த ஆட்சி அதிகாரம் மாற்றி வைத்திருக்கின்றது. பைக்கு விளம்பரம் இருக்குல்ல, பைக்கு விளம்பரத்துக்கும் பெண்ணுக்கு சம்பந்தம் இருக்குதா? நீ பைக்கை விளம்பரப்படுத்துற, அந்த பைக்கு எவ்வளவு மைலேஜ் தரும், அந்த பைக்குடைய சிசி எவ்வளவு, அந்த பைக்குடைய ஒட்டுமொத்த சாரம்சம் என்ன என்று நீ விளம்பரப்படுத்தலாம். அந்த பைக்கை விளம்பரப்படுத்தும் போது ஒரு அரைகுறை ஆடையுடன் ஒரு பெண்ணை காட்சி பொருளா ஆக்குறான். இவன் ஒரு பைக்கை ஓட்டுவானா அரைக்கால் டவுசரோட கையில்லாத மனிதனோட பெண் பின்னாடி அமர்ந்து கொண்டு அந்த விளம்பரத்துல போவான். பைக்கை விளம்பரப்படுத்தல, அந்த பெண்ணை விளம்பரப்படுத்தி பைக்கை விளம்பரப்படுத்தினான். ஆணுடைய உள் பனியனுக்கு ஏதாவது பெண் தேவைப்படுவாங்க? ஆண் உள்ளாடை அணியறான பனியன் சட்டி, இதுக்கு ஏதாவது பெண் தேவைப்படுவாளா? இவன் பனியன் போடுவான், அந்த பனியனை தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு பெண்ணை கொண்டு இறக்குறான். இப்படித்தான் சமூகத்துல பெண்ணை ஒரு போதை பொருளாக, கவர்ச்சி பொருளாக ஆண்களுக்கு மத்தியில் உலகத்தில் காட்டி வைத்திருக்கின்றார்கள். அதே போல இன்னைக்கு போராடுறாங்கல்ல, ஆண்கள் நாங்கள் சமம், ஆண்கள் எப்படி வேலைக்கு செல்கிறார் நாங்கள் வேலைக்கு செல்வோம் சொல்றாங்கல்ல. அமெரிக்கா நடந்த சம்பவம், ராணுவத்துல எப்படி ஆண்கள் ஈடுபடுறாங்களோ அது போல பெண்கள் ஈடுபடுறாங்க. ராணுவத்தில் ஈடுபடுவதற்கு அந்த அமெரிக்கால பொருளாதாரம் என்பது, சம்பளம் என்பது விலை உயர்ந்தது, அதிகம் கொடுப்பாங்க. அந்த பெண்கள் சொல்றாங்க, நாங்கள் இந்த ராணுவத்தில் இருக்கும் போது எங்களுடைய உடலை சுதந்திரமாக எங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துருங்க, பெண்கள் நிக்கிறாங்க. எங்களுடைய கற்பை நாங்கள் சுதந்திரமாக பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எங்களுடைய கற்பை இங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் சூடாடி விடுவார்கள். அதற்காக தான் இஸ்லாம் போர்க்களத்திலே பெண்களை அனுமதிக்கல. சும்மா ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து மருத்துவம் பார்க்கலாம், போருக்கு உங்க அனுமதி கிடையாது. ஏன்? எதிரி நாட்டுக்காரன் பிடிச்சா என்ன பண்ணுவான்? ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை போன்றா பெண்களுக்கு கொடுப்பான். பெண்களை என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாதா? இஸ்லாம் முன்னெச்சரிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போருக்கு நீங்க வாங்க, போர்ல நீங்க ஈடுபடாதீங்க, நீங்க மருத்துவம் பாருங்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்திலே ஆணுக்கு பெண் தேவையாக இருப்பால். முத்தா என்ற சட்டம் இருந்துச்சு இஸ்லாம், தெரியுங்களா?
முத்தா திருமண சட்டம் ரசூலுல்லாஹ் இறந்து போட்டுக்குமே தடை செஞ்சிட்டாங்க சட்டத்தை. ஒருவன் போருக்கு சென்றால், வெளியூர் வியாபாரத்துக்கு சென்றால் முத்தா திருமணம் இஸ்லாத்துல இருந்துச்சு. அவன் போய் இருக்கக்கூடிய 3 மாத காலமோ 6 மாத காலமோ 1 வருட காலமோ அவன் தங்கக்கூடிய இடத்துல திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கு மகள் பொருளாக கொடுத்து திருமணம் செஞ்சுக்கணும், ஒப்பந்தம் போட்டுக்கணும். அந்த காலகட்டத்துல அவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க. அதன் பிறகு இஸ்லாத்தை என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முத்தா திருமணத்தை தடை செய்து விட்டார்கள். ஏன்? செல்லக்கூடிய இடத்துல ஆணுக்கு தேவை இருப்போங்க. பெண்ணை போதை போலாதான் பார்ப்பாங்க. உரிமை என்ன தெரியுமா? திருமணத்துல எனக்கு பிடித்த ஆணை நான் திருமணம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதத்தை வழக்கு ஒன்று வருது. சாபித் பின் கைஸ் வழக்கு. அவங்களுடைய மனைவி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் பின் கைஸ் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், அமல்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட வாழக்கூடிய நேரத்தில் நான் தவறு செஞ்சு விடுவனோ என்ற எனக்கு அச்சம் இருக்கிறது என்று மறைமுகமாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த பெண்மணி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் உன்னுடைய திருமணத்தை நாங்கள் ரத்து செய்து விடுகிறோம், உங்களுக்கு தலாக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு குலா பெற்று தரப்படும் என்று சொல்லி திருமண உறவை ரத்து செய்யக்கூடிய உரிமையை பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. பெருமானார் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? இன்னைக்கு கோர்ட்ல நிக்கிறானோ, தலாக்கு கேட்டுக்கிட்டு டைவர்ஸ் கேட்டு நிக்கிறான். அங்க கோர்ட்ல சொல்றான், ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழுங்க. இதே கருத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அப்போது நான் பிரிச்சு வச்சிருங்கிறான். 6 மாசத்துக்குள்ள ஸ்டவ் வெடிச்சு இறந்து போச்சுங்கிறான், சிலிண்டர் வெடிச்சு இறந்து போச்சுங்கிறான், பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் இறந்து போச்சுங்கிறான். இது தானா நடந்ததான்னு நினைச்சு பார்த்தா இல்ல. வாழ பிடிக்கல அவனுக்கு, அப்பயே நீ டைவர்ஸ் போட்டா வேற திருமணத்தை பண்ணிட்டு போயிருப்பான் அவன், அந்த பெண்ணு சுதந்திரமா போயிருப்பா. ஆனால் நீ சொன்ன சட்டத்தால் அவர் உயிர் வாழ முடியாமல் இந்த நாட்டை, இந்த உலகத்தை விட்டே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். ஆனால் அந்த உரிமையை கூட இஸ்லாம் பெண்ணுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்துல இருந்து கொண்டு இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்கல, அவங்களை ஹிஜாபு போட சொல்லி கட்டாயப்படுத்துது. இன்னைக்கு இஸ்லாத்துல உள்ள ஏறத்தாழ உலகத்துல ஒட்டுமொத்த மக்களை கணக்கெடுக்கும் போது இஸ்லாமிய பெண்கள் மட்டும் 90 கோடிக்கு நெருக்கமாக இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க பரப்பக்கூடிய பொய் பிரச்சாரம் பெண்களை அடிமைத்தலைப்படுத்துகிறது, பெண்கள் ஆடை சுதந்திரம் இல்லை என்று சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்தை பார்த்து இன்னைக்கு எத்தனை மக்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு போயிருக்கிறாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளிமாத்தை விட்டு உள்ள வந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்களை பார்க்கப்படும் போது நமக்கே பூரிப்பா இருக்குங்க. நடிகை மோனிகா என்ற ஒரு பெண்மணி, அவங்க நடிப்பு துறையில் இருக்கும் போது அவங்க தந்தை இறந்து போயிடுறாரு. அந்த தந்தை செல்லக்கூடிய செய்து கொடுக்கக்கூடிய வேலைக்கு பதிலாக இந்த பெண்மணி தான் போறாங்க. இவங்க போற இடத்துல எல்லாமே என்ன பண்றாங்க சொன்னா அந்த பெண்மணியை ஒரு கவர்ச்சி பொருளா பாக்குறாங்க. இந்த பெண்ணுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி அந்த பெண்மணி இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா என்ற ஆடையை போயிட்டு போறாங்க. யாரும் கண்டுக்கலையா, யாரும் விமர்சனம் செய்யலையா. அதன் பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆடை என்னை பாதுகாத்தது என்று சொல்றாங்க. இன்னைக்குமே இஸ்லாத்துல இருக்கிறோம்ல, நமக்கு இவட மகத்துவம் தெரியாதுங்க. இஸ்லாத்துக்கு வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் மகத்துவம் தெரியும். இந்த தெருவுல இருந்து கும்போட சாலைக்கு போறோம்ல, இந்த அடிக்கிற வெயிலோட போகும்போது அப்படியே அந்த ஆசிகா ஜுவல்லரி அந்த மூப்பனார் கடவுளையா போன வச்சுங்களா, ஒரு காத்து அடிக்கும், கூலிங்கா இருக்கும். அப்போதுதான் நமக்கு வெயிலுடைய அந்த குளிருடைய அருமை புரியும். அந்த மாதிரிதான் இஸ்லாத்துல இருந்து கொண்டுதான் நமக்கு அருமை தெரியாது. இஸ்லாத்துல வந்தவர்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மகத்துவத்தை, எப்படிப்பட்ட கண்ணியத்தை, எப்படிப்பட்ட உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெண்களும் அழகாக சொல்லுவார்கள். அப்படி சொன்னவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிசை வீட்டுல இருந்து மாடி வீட்டுக்கு போனவனுக்கு தான் குடிசை வீட்டு அருமை தெரியும். மாடி வீட்டிலே இருந்தவனுக்கு குடிசை வீட்டு அருமை தெரியாது. அது போன்றா நாம இஸ்லாத்தே இருந்து கொண்டிருந்தோம் சொன்னால்
அதை பார்க்கிற நமக்கு அவருடைய அருமை தெரியாது. வெளியிலிருந்து உள்ள வரவங்களுக்கு தான் அவருடைய அருமை தெரியும். அப்படிப்பட்ட கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உரிமையையும் இந்த இஸ்லாம் பெருமானார் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே, ஏன் பெண் உரிமை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், பெண் குழந்தை செய்தி என்று கேட்டாலே சில ஆண்களுடைய முகம் சுண்டி விடுகிறதை இன்றைய காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராமங்கள் சைடுலாம் போனோம் என்று சொன்னால், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா அவனுடைய முகம் அப்படியே மாறி விடுகிறது. இந்த சம்பவத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான். ஒருவனுக்கு பெண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவன் முகம் கருத்தவனாக மாறிவிடுகிறான். எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அவமானமாக நினைக்கிறான். ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது, பெண் குழந்தை என்பது ஒரு நற்செய்தி. சில பேர் சொல்லுவாங்க, பெயர் சொல்வதற்காகவது ஆண் குழந்தை வேண்டும் என்பாங்க. அது சமூகத்துல இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்று விதமாகத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பெண் குழந்தை என்பது நற்செய்தி. ஒரு காலத்துல பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை உயிரோடு சமாதி கட்டக்கூடிய வேலைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யாராவது கருத்தரித்தால் ஸ்கேன் செய்யும் போது இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சட்டத்தை கொண்டு வர? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பெண் குழந்தையாக இருந்தால் கருவனையே அந்த பெண்ணை கருவறுத்து விடுகிறான், கொலை செய்து விடுகிறான். அதன் காரணமாக நீங்கள் உங்கள் ஸ்கேன் சென்டர்ல அந்த குழந்தை ஆணா பெண்ணோ என்றோ அந்த கேன்சர் சொல்லக்கூடாது, மருத்துவமனை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதன் மூலமாக சந்திக்கக்கூடிய விளைவு என்பது, தண்டனை என்பது கடுமையாக இருக்கும் என்று தமிழ்நாட்டில் சட்டம் இயற்றிருக்கார் என்று சொன்னால், பெண்ணுக்கு உரிமை இருக்க வேண்டும், பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த சட்டத்தை போடுகிறார்கள். ஆடை சூழலை பற்றி பேசினாங்கல்ல, இந்த ஆடையால் எங்களால் சமூகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று பேசினாங்கல்ல. இந்த தமிழ்நாட்டிலே இருந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன மாதிரி ஆடை அணிந்திருந்தார்கள்? அதே போல வங்கதேசத்தை சேர்ந்த மமதா பானர்ஜி என்ன ஆடை அணிந்திருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள்? ஆடை ஒரு குறை இல்ல, ஆடை உங்களுக்கு பாதிப்பு இல்ல. அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எப்படி வேண்டாம் வரலாம், அதற்கு அறிவு தேவை, முயற்சி தேவை. சமீபத்துல ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு சர்க்குலர் அனுப்புறாங்க. என்ன சர்க்குலர்? பெண் ஆசிரியராக இருந்தால் நீங்கள் மேலே கோட் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண் பிள்ளைகள் உங்களை கவர்ச்சி பொருளாக பார்க்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் உங்க தப்பான பார்வை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் சுற்றறிக்கையாக தலைமைக்கு போய் அந்த தலைமைச் செயலகம் ஒரு சுற்றறிக்கை பள்ளிக்கு சர்க்குலர் அனுப்ப என்று சொன்னால், ஆடை என்பது ஒரு தடுப்பு இல்ல, பாதுகாப்பு என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போல பெண் என்பவர் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நெச்சரியாக இருக்கிறார். ஆண் மட்டும் தன்னுடைய பலத்தால் உடல் அலத்தால் எதுவுமே சாதித்து விட முடியாது. பெண்ணும் சேர்ந்து செய்தால்தான் அந்த சமூகம் மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும் என்று சொல்லிக்கொண்டு என் 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். வாழ்வு ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.